1990ல அமிர்தசரஸ்ல ஒரு சின்ன கடை வச்சிருந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்க டெல்லியில இருக்க விஜய் மல்லையாவோட பிரம்மாண்டமான பங்களாக்குள்ள நுழையிறாங்க. அவங்க மல்லையாவோட பெர்ச்சர் பெயிண்ட வாங்க ஆசைப்பட்டாங்க. கையில பீர் பாட்டிலோட அவங்கள வரவேற்ற மல்லையா அவங்களுக்கு பியரை ஆஃபர் பண்ணாரு. அந்த அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரே ஷாக், ஒரு பிசினஸ் மீட்டிங்ல யாராவது இப்படி சரக்கடிப்பாங்களா அப்படின்னு. பல மணி நேரமா மல்லையா பிசினஸ பத்தி பேசாம சும்மா சிரிச்சுக்கிட்டோம், வெட்டி பேச்சு பேசிக்கிட்டோம், அரட்டை அடிச்சுக்கிட்டோம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. வியாபாரத்தை பத்தி வாயே திறக்கல. ஆனா இந்த கேஷுவலான அரட்டை ஒரு மிகப்பெரிய சதிவலை. அவங்க கம்பெனியை வாங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட மல்லையா சைலண்டா விலையை ஏத்த ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனிக்காக அவங்க பிளான் பண்ணதை விட பல மடங்கு அதிகமான பணத்தை பெர்ஜர் பெயிண்ட வாங்க செலவு பண்ணாங்க. ஆனா பெர்ஜர் பெயிண்ட் ஒரு மூழ்கிற கப்பல்னு அன்னைக்கு அந்த சகோதரர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதே சமயம் மிகப்பெரிய அளவுல பணத்தை லாபமா கொட்ட போற ஒரு பெரிய கற்பக விருட்சத்தை அவங்க கிட்ட கொடுக்க போறோம் அப்படிங்கிற அறிவு மல்லையா கிட்ட அப்ப துளி கூட இல்லை. அந்த டீல் அந்த காலத்துல வெறும் 16 கோடி ரூபாய்க்கு சைன் ஆச்சு. ஆனா அந்த சாம்ராஜ்யம் இப்போ 60,000 கோடிக்கு வளர்ந்து நிக்குது. பால் கறக்காத மாட்டை எப்படியோ 2 ஏமாளிக்கு தள்ளி விட்டுட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்த மல்லையாவுக்கு பெரிய அதிர்ச்சி பின் நாட்கள்ல பெர்ஜர் பெயிண்ட் மூலமா கிடைச்சது. பெர்ஜர் பெயிண்ட் எப்படி வளர்ந்தது, அவங்க எப்படி 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுத்தாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், இது த கேட் ஷோ. நான் கதிரவன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1983ல 28 வயசான விஜய் மல்லையாவுக்கு தன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவரோட அப்பாவும் மதுபான ஆலை சக்கரவர்த்தியுமான விட்டல் மல்லையா திடீர்னு இறந்துறாரு. ஆனா விஜய் மல்லையாவுக்கு அப்பா இறந்ததை விட பெரிய கவலை என்னன்னா, அவர் விட்டுட்டு போன மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எப்படி கட்டி காப்பாற்ற போறோம் அப்படிங்கிறது தான். விட்டல் மல்லையா இந்தியாவோட மிகப்பெரிய மதுபான பிராண்டையும் இன்னும் பல எக்கச்சக்கமான பிசினஸையும் கையில வச்சுட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே ஒரு கராரான புத்திசாலியான பிசினஸ் மேன் அப்படின்னு மார்க்கெட்ல பேர் எடுத்தவர். ஆனா விட்டல் மல்லையாவோட கம்பேர் பண்ணும்போது அவரோட பையன் விஜய் மல்லையாவோட குணம் அப்படியே நேர்மாறா இருந்துச்சு. வீட்டுல பென்ஸ் காரே இருந்தாலும் சாதாரண ஃபியட் கார்ல போற அளவுக்கு எளிமையானவர் அவரோட அப்பா விட்டல் மல்லையா. ஆனா விஜய் மல்லையா ரொம்பவே ஆடம்பரமான ஜாலியா வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஆசைப்படுற ஆளு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கட்டாயம் இவரால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு அவருக்கு நெருக்கமான பலரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் மல்லையா எல்லாரோட கணிப்பையும் தவிடுபடியாக்குனாரு. யுனைடெட் ப்ரூவரிஸ், குறிப்பா கிங்ஃபிஷர் பிராண்ட் மேல அவருக்கு தனி காதல் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கிங் ஆஃப் குட் டைம்ஸா விஜய் மல்லையா மாற ஆரம்பிச்சாரு. ஆனா காலப்போக்குல மதுபான பிசினஸ்ல அவருக்கு இருந்த எக்கச்சக்கமான ஈடுபாடும் காதலும் மற்ற பிசினஸுக்கு போதுமான பணத்தையும் நேரத்தையும் ஒதுக்க முடியாம பண்ணுச்சு. அதனால அவரோட பிசினஸ் சாம்ராஜ்யத்துல இருந்த மற்ற பிசினஸ்கள் எல்லாம் கவனிக்கப்படாம ஓரங்கட்ட ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் கண்டுக்காம விட்ட ஒரு பணம் கொழிக்கிற கேஷ் கவ் தான் பெர்ஜர் பெயிண்ட். பெர்ஜர் பெயிண்ட் அப்படிங்கிறது 1923ல இருந்தே இந்தியாவில் செயல்பட்டு வந்த ஒரு நிறுவனம். பல வருஷங்களா பல ஓனர்கள் கை மாறி கடைசியா அவரோட அப்பாவான விட்டல் மல்லையா கிட்ட வந்து சேர்ந்துச்சு. ஆனா 1980களோட கடைசியில விஜய் மல்லையா கண்டுக்காத ஒரு மாற்றாந்தாய் குழந்தையா பெர்ஜர் பெயிண்ட் மாறி போச்சு. அவரோட கவனம் எல்லாம் மது விற்பனை, மது உற்பத்தி மேலேயே இருந்துச்சு. சரியான நல்ல லாபம் தரக்கூடிய கம்பெனியா இருந்தாலும் சரியான கவனிப்பு இல்லாததுனால அது நாளுக்கு நாள் முழுக ஆரம்பிச்சது. ஆனா இன்னொரு பக்கம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் டவுன்ல வேறொரு சுவாரஸ்யமான கதை நடந்துட்டு இருக்கிறது விஜய் மல்லையாக்கு சுத்தமா தெரிய வாய்ப்பில்லை. இந்திய பெயிண்ட் இண்டஸ்ட்ரியே தலைகீழா மாத்த போற அந்த 2 அண்ணன் தம்பிகளோட கதை தான் அது. சகோதரர்கள் குல்தீப் மற்றும் குர்பச்சந்த் திங்ரா. இவங்க அமிர்தசரஸ்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த 2 சகோதரர்கள். அவங்க அப்பா பெயிண்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு வருவாயா பெயிண்ட் வியாபாரம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அந்த 2 சகோதரர்களோட ஆசையும் ரொம்பவே பெருசு. அதனால 1960களில் இந்த 2 சகோதரர்களும் தங்களோட முதல் பெரிய அடியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ராஜ்தூட் பெயிண்ட் அப்படிங்கிற பேர்ல சொந்தமா ஒரு பெயிண்ட் பிராண்டை ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வந்த நிறைய ஆர்டர்கள் டெல்லியில இருந்து வந்ததுனால அவங்களுடைய பிரதான வியாபாரத்தையும் டெல்லிக்கு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறுச்சு. 1970களில் ராஜ்தூட் பெயிண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு பிரபலமான பிராண்டா மாற ஆரம்பிச்சது. குல்தீப் சேல்ஸை பார்த்துக்கிட்டாரு, குர்பச்சந்த் ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாரு. அந்த சகோதரர்கள் இந்த வளர்ச்சியோட திருப்தி அடையாம அவங்களோட வளர்ச்சிக்கான பசி இன்னும் அதிகமாயிட்டே இருந்தது. அப்பதான் அவங்க வணிக பார்வை இந்தியாவை தாண்டி உலகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சது. 1980களில் ரஷ்யாவும் அதோட அண்டை நாடுகளும் சேர்ந்து சோவியத் யூனியனா இருந்த காலகட்டம். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பெரிய அளவுல வேகமா வளர்ந்துட்டு
வந்துச்சு. அதனால பெயிண்ட்டுக்கான டிமாண்ட் எக்கச்சக்கமா எகிர ஆரம்பிச்சது. இந்தியாவில் விற்கிறத விட சோவியத் யூனியனுக்கு இந்த பெயிண்டை எக்ஸ்போர்ட் பண்ணா பல மடங்கு லாபம் பார்க்கலான்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா அந்த டைம்ல இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியை ரொம்பவே ஊக்குவிச்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு அந்நிய செலாவணியை நிறைய கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோட கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு ஆதரவா நிறைய பாலிசிஸை கொண்டு வந்து வரி விலக்குகள் சலுகைகளை அள்ளி கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்த குல்தீப் பிரதர்ஸ் பக்காவா ஸ்கெட்ச் போட்டாங்க. தங்களோட ராஜ்தூட் பெயிண்டை சோவியத் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் நாளடைவில் பணம் குவிக்கிற ஒரு தங்க சுரங்கமா மாறி பெரிய அளவில் பணத்தை கொடுத்துச்சு. மெதுவா அவங்களோட நெட்வொர்க் சோவியத் யூனியன் முழுக்க ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது. பெயிண்ட் மட்டும் இல்லாம பலவிதமான சாயங்கள் கெமிக்கல்களை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமாவே சோவியத் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுல வருஷத்துக்கு அந்த காலத்திலேயே 300 கோடி ரூபாய் வருமானத்தோட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டரா அவங்க உருவெடுத்து நின்னாங்க. அப்பாடா எல்லாமே இப்பதான் பக்காவா போகுதுன்னு அந்த பிரதர்ஸ் நினைக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் அவங்க வியாபாரத்தில் நடந்துச்சு. டிசம்பர் 26, 1991 சோவியத் யூனியன் சுக்குநூறா உடைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்போர்ட் வருமானம் அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. இதனால வேற வழியே இல்லாம ரஷ்யன் மார்க்கெட்டை விட்டு திரும்ப இந்தியன் மார்க்கெட் பக்கம் திரும்ப வேண்டிய நிலைக்கு அந்த அண்ணன் தம்பிகள் தள்ளப்பட்டாங்க. ஆனா அந்த டைம்ல இந்தியாவில் பெயிண்ட் வியாபாரம் மூலமா கிடைச்ச வருமானம் அவங்களுக்கு பத்தலை. கிட்டத்தட்ட யானை பசிக்கு சோள பொரியா அந்த வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. எக்ஸ்போர்ட் மூலமா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்தியாவில் நடந்த பிசினஸ்ல 10ல் 1 மடங்கு கூட லாபம் இல்லை. ராஜ்தூட் பெயிண்ட் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் விற்கிற ஒரு சின்ன பிராண்டா தான் இருந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான லாபம் தரக்கூடிய பிசினஸ் எப்படி இருக்குன்னு அவங்க ஏற்கனவே ருசி பார்த்ததுனால அந்த ருசியில இருந்து அவங்களால பின்வாங்க முடியல. சோவியத் யூனியன்ல அவங்களுக்கு இருந்த அதே பிரம்மாண்டத்தை இந்தியாவிலேயே கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ராஜ்தூட் பெயிண்ட்ஸ் ஒரு சின்ன பிராண்டா இல்லாம உலகம் முழுக்க தெரிகிற ஒரு பெரிய பிராண்டா மாறணும்னு அவங்க உணர்ந்தாங்க. அப்பதான் ஒரு நாள் அவங்கள விஜய் மல்லையாவோட வீட்டு கதவை தட்ட வைக்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு. பெர்ஜர் பெயிண்ட் விற்பனைக்கு அப்படிங்கிற ஒரு விளம்பரம் செய்தித்தாள்கள்ல வெளியாகி இருந்தது. 1990களுக்கு பிறகு விஜய் மல்லையாவுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிடுச்சு. அவரோட மனசெல்லாம் மதுபானம், கார் ரேஸ், அப்புறம் ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி தான் இருந்துச்சு. மல்லையாவை பொறுத்த வரைக்கும் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி. நஷ்டத்துல போயிட்டு இருக்க ஒரு செக்டார்ல தேவையில்லாத ஒரு சொத்து இருக்கிறத அவர் விரும்பல. எனவே அதை சரியான டைம்ல சரியான நேரத்துல வித்துட்டு பெயிண்ட் வியாபாரத்துல இருந்து அமைதியா ஒதுங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. நஷ்டத்துல போற ஒரு கம்பெனி கைவிட்டு போகுது, அதே சமயம் அந்த பணம் கைக்கு காசு வருது. பெர்ஜர் பெயிண்டை விற்க போற செய்தியை குல்தீப்பும் குர்பச்சன் திங்கராவும் கேள்விப்பட்ட நேரத்துல நாம உடனே இந்த வியாபாரத்துல முந்தணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்படியும் ராஜ்தூட் பெயிண்ட் வருங்காலத்துல இந்தியாவோட டாப் 5 கம்பெனிகள்ல ஒன்னா மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பா இருந்தது. ஆனா அதுக்கு பல வருஷங்கள் மெதுவான வளர்ச்சியும் மிகப்பெரிய முதலீடும் தேவை. எக்ஸ்போர்ட் மூலமா கிடைச்ச லாபத்தை வச்சு அந்த டைமை சுருக்க நினைச்சாங்க. பெர்ஜர் பெயிண்ட்ஸ்ங்கிறது ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஷனலான கம்பெனி. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அதை வாங்கினா தங்களோட கனவு உடனே நிஜமாயிடும்னு நம்பினாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் மூலமா டெல்லியில விஜய் மல்லையாவை சந்திக்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. இந்திய பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட ராஜா ஆகணுங்கிற கனவோட அந்த மீட்டிங்க்கு அவங்க போனாங்க. ஆனால் அந்த மீட்டிங் அவங்க நினச்சதை விட ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ராஜ்தூட் பெயிண்ட் அவங்கள விட 7 மடங்கு அதிகமாக வருமானம் தர பெர்ஜர் பெயிண்ட்ஸ் முன்னாடி ஒரு சின்ன எறும்பு மாதிரி இருந்துச்சு. விலையை பேரம் பேசும்போது அவங்க ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டாங்க. அவங்க பெர்ஜர் பெயிண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை மறைச்சிக்கிட்டு கூலாக பேசுறதை வித்துட்டு பெர்ஜர் பெயிண்டை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு துடிப்போட அந்த டீலை பேச ஆரம்பிச்சாங்க. விஜய் மல்லையாவுக்குள்ள இருந்த அந்த தந்திரமான பிஸ்னஸ்மேன் அவங்களோட ஆர்வத்தை பார்த்ததும் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு விலையை ஏற்றிட்டாரு. ஆனால் அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் அது நமக்கு லாபம் தான் அப்படின்னு குல்தீப் கணக்கு போட்டாரு. கடுமையான பேரம் பேசலுக்கு பிறகு கடைசியா அவங்க பெர்ஜர் பெயிண்டை வாங்கினாங்க. விஜய் மல்லையா பெர்ஜர் பெயிண்டை குல்தீப் பிரதர்ஸ்க்கு 16 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாரு. குல்தீப் குர்பச்சன் 2 பேருடைய மிகப்பெரிய கனவு நனவாச்சு. அமிர்தசரஸ்ல ஒரு சாதாரண கடை வச்சிருந்தவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய நேஷனல் பிராண்டுக்கு முதலாளி ஆயிட்டாங்க. ஆனா இந்த டீல் முடியும் போது அவங்க ஒரு மிகப்பெரிய இருட்டுக்குள்ள ஒரு கெட்ட கனவுக்குள்ள நுழையிறாங்கன்னு அப்பா
அப்போ அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கூட வேலை செய்ய ஆரம்பித்த போது தான் பெர்ஜர் பெயிண்டோட உண்மையான நிலைமை அவங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிச்சது. விஜய் மல்லையாவோட கண்ட்ரோலில் இருந்தப்போ பெர்ஜர் பெயிண்ட் கம்பெனி சுத்தமாக கவனிக்கப்படலை. பெர்ஜர் பெயிண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு விஜய் மல்லையாவை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு தெளிவான இலக்கோ வழிகாட்டுதலோ சுத்தமாக இல்லை. அதனால கேப்டன் இல்லாத ஒரு கப்பல் மாதிரி தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருந்தது பெர்ஜர் பெயிண்ட். அந்த கம்பெனி நாளுக்கு நாள் அழிவோட விளிம்பை நோக்கி போயிட்டு இருந்தது. கம்பெனியில் இருந்த பணம் நாளுக்கு நாள் அபாயகரமாக குறைய ஆரம்பிச்சது. கம்பெனியை நடத்துறதுக்கே பணம் இல்லை. அன்றாட செலவுகளுக்கான கேஷ் ஃப்ளோவோ இல்லாமல் அந்த கம்பெனி தவிப்பில் இருந்தது. தொழிலாளர்களோட நம்பிக்கை சுத்தமாக போயிருச்சு. அவங்களுக்கு தர சம்பளமும் நிறைய நேரம் லேட்டாக தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்களோட பிரச்சனை இதோட முடியல. அந்த நேரத்துல ஒட்டுமொத்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியும் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு இருந்தது. அதிகமான வரியும் ஏறிக்கிட்டே இருந்த செலவுகளும் அவங்களோட லாபத்தை குறைச்சிது. மார்க்கெட்ல பெயிண்ட்டுக்கான டிமாண்டும் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சது. இது எல்லாமே கம்பெனியுடைய வருமானத்தை ரொம்ப பாதிச்ச டைம்ல இந்த சரிவை உடனே தடுத்து நிறுத்த நிறைய முயற்சிகளை அந்த பிரதர்ஸ் பண்ணாங்க. கேஷ் ஃப்ளோ இந்த பிஸ்னஸ்க்கு மிகப்பெரிய சிக்கலாக இருந்துச்சு. மூலப்பொருட்களை வாங்க முடியாததுனால பெர்ஜர் பெயிண்டோட லாபம் குறைஞ்சிது. சப்ளையர்ஸுக்கு டைமுக்கு பணம் கொடுக்காததுனால மார்க்கெட்டில் பெர்ஜர் பெயிண்ட் மேலே வச்சிருந்த சப்ளையர்ஸ் நம்பிக்கையும் போயிடுச்சு. சம்பளம் கொடுக்க லேட் ஆனதுனால வேலை பார்க்குறவங்களுடைய உத்வேகம் குறைஞ்சிது. வேலை பணியாளர்கள் நாளுக்கு நாள் கம்மியாக ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே 16 கோடி ரூபாய் கொடுத்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ் மேலே முதலீடு பண்ணியிருந்தாலும் ரிஸ்க் எடுத்து மேலும் கம்பெனிக்குள்ள அதிக பணத்தை முதலீடு செய்யணும் அப்படிங்கிற துணிச்சலான முடிவை அந்த சகோதரர்கள் எடுக்கிறாங்க. ஆனா பணத்தை கண்டபடி செலவழிக்க கூடாதுங்கிறதுல குல்தீப் ரொம்ப தெளிவா இருந்தார். ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியா இதை நடத்துறதை விட்டுட்டு ஒரு லோக்கல் பிசினஸ் ஸ்டைல்ல இதை நடத்த ஆரம்பிச்சாரு. பொறுமையா அலட்சியமா வேலை பார்க்குற பழைய ஸ்டைலை மாத்திட்டு ரொம்பவே ஷார்ப்பான துல்லியமான யுக்திகளையும் சிஸ்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. கம்பெனிக்குள்ள வர ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு பார்க்கப்பட்டுச்சு. எல்லா செலவுகளையும் தீவிரமாக கண்காணிச்சாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட தலையிடுறதுங்கிறது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அன்றாட வேலைகளில் இந்த சகோதரர்கள் தலையிடலை அப்படின்னாலும் எல்லாத்தையும் தாங்களே கண்ட்ரோல் பண்ணாமல் அனுபவம் மிக்க லீடர்களை விட்டு தினசரி வேலைகளை பார்க்க சொல்லிட்டு இவங்க போர்ட்ல இருந்து மட்டும் வழிகாட்டினாங்க. இதோட ரிசல்ட் நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் ஒரு உயிர்நடியாக அமைஞ்சது. பெர்ஜர் பெயிண்ட்ஸ் திரும்பவும் லாபகரமாக மாற ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தாங்க எதிர்பாராத மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களை தேடி வந்தது. 1991 பொருளாதார தாராளமயமாக்கல் வந்ததால கலால் வரிகள் குறைக்கப்பட்டு இறக்குமதி வரிகள் கிட்டத்தட்ட பாதியாச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையா செலவுகள் குறைஞ்சி பெயிண்ட்டுக்கான டிமாண்ட் விண்ணை முற்ற அளவுக்கு இந்தியாவில் எகிர ஆரம்பிச்சது. விற்பனை சூடு பிடிச்சி ஆர்டர்கள் குவிய தொடங்குச்சு. என்னதான் பெர்ஜர் பெயிண்ட் இந்தியா முழுக்க கிடைக்கிற ஒரு பெரிய பிராண்டா இருந்தாலும் பெரிய குளத்துல அது ரொம்ப சின்ன மீனா தான் இருந்துச்சு. 1990களில் இந்தியன் பெயிண்ட் மார்க்கெட்டை 4 பெரிய பிராண்ட்ஸ் தான் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒன்று ஏஷியன் பெயிண்ட். வீட்டு சுவர்களுக்கு அடிக்கிற டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட்ல அவங்க தான் அசைக்க முடியாத ராஜாவா இருந்தாங்க. ரெண்டாவது நெரோலக்ஸ் பெயிண்ட். அவங்க இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்ல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிற ராஜாவா இருந்தாங்க. மூணாவது ஐசிஐ பெயிண்ட்ஸும் பெர்ஜர் பெயிண்ட்ஸும் ஆளுக்கு 15% மார்க்கெட் ஷேரோட அடுத்தடுத்த இடங்கள்ல இருந்தாங்க. பல வருஷங்களா பெர்ஜர் பெயிண்ட், பிரைமர், எனாமல் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட் விற்பனை மூலமா மட்டும்தான் அவங்க மார்க்கெட்ல அறியப்பட்டாங்க. ஆனா உண்மையான வியாபாரம் அந்த இடத்துல நடக்கல. ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு அதிக லாபம் தரக்கூடிய செக்டாரா டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் இருந்துச்சு. இந்தியன் பெயிண்ட் மார்க்கெட்டோட முக்காவாசி வியாபாரம் இந்த டெக்கரேட்டிவ் பெயிண்ட் செக்டார்ல மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ குல்தீப் பிரதர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. நாம நம்பர் 1 இடத்துக்கு போகணும்னா டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட்டை கைப்பற்றியே ஆகணும். இப்படித்தான் இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு நீடிக்க போற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் போர் ஆரம்பமாச்சு. ஏஷியன் பெயிண்ட் வர்சஸ் பெர்ஜர் பெயிண்ட். பெர்ஜர் பெயிண்ட் தங்களுடைய மார்க்கெட்ல நுழைய நினைச்சப்போ அவங்க முன்னாடி மிகப்பெரிய தடைகள் இருந்துச்சு. ஏஷியன் பெயிண்ட் ஏற்கனவே இந்த போர்க்களத்தை ஆக்கிரமிச்சு ஒரு மிகப்பெரிய ராட்சதனா வளர்ந்து நின்றாங்க. பெயிண்ட் டீலர்களோட ஷோரூம் முழுக்க முழுக்க ஏஷியன் பெயிண்ட்களால மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. மற்ற பெயிண்ட்களோட டப்பாக்களை அடுக்கி வைக்க கூட அந்த கடைகள்ல இடம் இல்லை. புதுசா எந்த கம்பெனிகளும் அங்க கடை விற்க முடியாது. ஒருவேளை டீலர்களே பெரிய மனசு வச்சு பெர்ஜர் பெயிண்டை விற்க ஆசைப்பட்டாலும் அந்த டப்பாக்களை வைக்க கூட கடையில இடம் இல்லை. டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுல இருந்து மார்க்கெட்டிங்க்கு அதிக செலவு பண்றது வரைக்கும் இந்த பிரதர்ஸ் எல்லா வியூகத்தையும் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல.
அப்பதான் குல்தீப் டிங்கராவோட மூளையில அதிர வைக்கிற மாதிரியான ஒரு புது இனோவேஷனை அவர் பார்த்தாரு. ஒரு டப்பால இருந்து மேஜிக் மாதிரி ஆயிரக்கணக்கான கலர்களை உருவாக்குற ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மிஷினை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. அந்த மிஷினோட பேர் தான் பெயிண்ட் டிண்டிங் மிஷின். ஒரு ஏடிஎம் மிஷின் சைஸில் இருக்க அந்த மிஷினுக்குள்ள ஆயிரக்கணக்கான கலர் ஃபார்முலாக்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகி இருக்கும். அதனால டீலர்கள் நூற்றுக்கணக்கான ரெடிமேட் கலர் டப்பாக்களை அடுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன பேஸ் பெயிண்டை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். கஸ்டமர் ஒரு குறிப்பிட்ட கலரை கேட்டால் டீலர் அதோட கோடை அந்த மெஷினில் டைப் பண்ணுவார். அந்த மெஷின் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ் பெயிண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பிக்மெண்டைஸ் பண்ணி கஸ்டமருக்கு பிடிச்ச கலரை அந்த ஸ்பாட்லேயே உருவாக்கி கொடுத்துரும். இதனால் டீலர்கள் கடையில் நூற்றுக்கணக்கான பெயிண்ட் டப்பாக்களை அடுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெறும் 125 கலர் ஷேட்களை மட்டுமே வச்சிருந்தவங்களுக்கு இப்போ 5000 கலர் ஷேட்களை கொடுக்குற ஒரு வாய்ப்பாக அந்த மிஷின் இருந்தது. இந்த மிஷின் அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் ஒரு அடியில் அடித்து சுக்குநூறு ஆக்கிடும்னு அவங்க நம்பினாங்க. பெர்ஜர் கம்பெனியோட எதிர்காலத்தையே மாற்ற போகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு இதை அவங்க பார்த்தாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அந்த மிஷினோட விலை அந்த காலத்திலேயே 8 லட்சம் ரூபாய்க்கும் மேலே. எவ்வளவு பெரிய தொகையை முதலீடு பண்ணி டீலர்களை சம்மதிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல அண்ணன் தம்பிங்க விட்டு கொடுக்கல. மற்றவங்க எல்லாம் அதோட விலையை பார்த்து மலைச்சு நின்னப்போ இந்த பிரதர்ஸ் இந்த பிஸ்னஸ்ல இருக்க லாபத்தை டீலர்களுக்கு புரிய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டீலர்கள் நூற்றுக்கணக்கான கலர்களை வாங்கி ஸ்டாக் வைக்கிற செலவை மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச ஆயிரக்கணக்கான கலர்களை அவங்க கேட்ட உடனே கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க சொன்னாங்க. இது ஒரு முறை பண்ற முதலீடு தான். இது பணத்தையும் மிச்சப்படுத்தும், கடையில் இடத்தையும் மிச்சப்படுத்தும்னு டீலர்கள் கிட்ட எடுத்து சொன்னாங்க. இதோட ரிசல்ட் சும்மா தெரிக்க விடுற மாதிரி அமைஞ்சிச்சு. இந்த பெயிண்ட் டிண்டிங் மிஷின்கள் தான் பெர்ஜர் கம்பெனியோட மிகப்பெரிய பலமா மாறிச்சு. டீலர்கள் எல்லாரும் பெர்ஜர் எக்கோசிஸ்டம்குள்ள லாக் ஆனாங்க. ஆயிரக்கணக்கான கலர்கள் கிடைச்சதால கஸ்டமர்ஸும் பெர்ஜர் பெயிண்டை தேடி வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு ஏசியன் பெயிண்ட்ஸ் சுதாரிக்கிறதுக்குள்ளவே பெர்ஜர் பெயிண்ட் மார்க்கெட்டை நல்லாவே கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த மிஷின் விஷயத்துல ஆளா அவங்க களத்துல இறங்கினதுக்கான பலன் அவங்களுக்கு கை மேல தெரிய ஆரம்பிச்சது. 1990களோட கடைசியில இந்தியாவில் இருந்த பெரும்பாலான டிண்டிங் மிஷின்கள் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் டீலர்கள் கிட்ட தான் இருந்துச்சு. காலங்கள் போக போக பெயிண்ட் விற்பனை பல ஆயிரம் கோடிகளை தாண்டி பறந்துச்சு. புதுமையான தயாரிப்புகளும் வலுவான பிசினஸ் கொள்கைகளும் சேர்ந்ததால வருஷம் அவங்க பிசினஸ் அசுர வளர்ச்சியை அடைஞ்சிட்டு போச்சு. டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட்ல யாருன்னே தெரியாம இருந்த பெர்ஜர் கம்பெனி காலப்போக்கில் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட்ல 20% ஷேரை பிடிச்சி விஸ்வரூபம் எடுத்து நின்னாங்க. 2010களில் இந்தியாவோட மிகப்பெரிய 2வது பெயிண்ட் கம்பெனியா பெர்ஜர் பெயிண்ட் மாறி நின்னுச்சு. இன்னைக்கும் இந்த குல்தீப் பிரதர்ஸ் இதே கொள்கைகளை கடைபிடிச்சு தங்களோட சாம்ராஜ்யத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. பணத்தை சரியா நிர்வகிக்கிறது, தினசரி வேலைகளை அனுபவசாலிகள் கிட்ட விடுறது, அப்புறம் நம்பர் 1 பெயிண்ட் கம்பெனியா ஆகணுங்கிறதுல மட்டும் அவங்களுடைய குறிக்கோள் இருந்துச்சு. இது மட்டும்தான் அவங்களோட சீக்ரெட். அமிர்தசரஸ்ல ஒரு சின்ன கடையை நடத்திட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியை நடத்துற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா குறிக்கோளும் விடாமுயற்சியும் சேர்ந்தா ஒருவரை காலம் எந்த உச்சத்திலையும் உட்கார வைக்கும் அப்படிங்கிறது பெர்ஜர் பெயிண்ட்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.